ஷர்மிளா, கொஞ்சம் பரப்புரை, பெரிய தேர்தல், அபார வெற்றி, முதலமைச்சர் பதவி என அடுத்தடுத்து பரபரப்பாக இறங்கிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜய் அடுத்த ரவுண்டுக்கு தற்போது தயாராகி வருகிறார். அது அடுத்த ரவுண்ட் என்னவென்றால் மிக முக்கியமானது, வெள்ளை அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்றால் அவர் பதவி ஏற்கும் போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். என்றால் தற்போது தமிழக அரசின் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, அதை பொதுமக்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். உண்மையை சொன்ன பிறகு என்ன நிறை குறை என்ன அனைத்தையும் பட்டியலிட்டு உண்மையை சொன்ன பிறகு அதன் பின் தான் நான் மற்ற விடயங்களில் கவனம் செலுத்த போகிறேன் என அறிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது விஜய் வெள்ளை அறிக்கை தயாரிப்பு பணியிலே தீவிரமாக செயல்பட வேண்டும் என நிதி அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நிதியமைச்சர் மரிய வில்சனுடன் நாம் பேசும்பொழுது மரிய வில்சன் நம்மிடம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அதாவது வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2 வாரங்களில் ஜூன் 15ஆம் தேதி வாக்கில், அதாவது அடுத்த மாதம் வரும் மாதம் ஜூன் 15ஆம் தேதி வாக்கிலே அந்த வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் திமுக அரசாங்கம் இருந்த பொழுதும் நிதி அமைச்சராக பிடிஆர் இருக்கும் பொழுது இந்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என தற்போது மரிய வில்சனும் உறுதி செய்திருக்கிறார். நிதியமைச்சர் மரிய வில்சனும் உறுதி செய்திருக்கிறார். எனவே ஜூன் 15ஆம் தேதி வாக்கிலே அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதில் என்ன இடம்பெறப் போகிறது என்பது தற்போதே பலத்த எதிர்பார்ப்புகளையும் கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அடுத்த மாதம் முதல் வாரத்திலே தமிழக அரசினுடைய முதல் கூட்டத்தொடர், தாவேக அரசு பதவியேற்ற பிறகு, தாவேக கூட்டணி அரசு பதவியேற்ற பிறகு முதல் கூட்டத்தொடர் ஆரம்பமாகிறது. அந்த முதல் கூட்டத்தொடர் வழக்கமாக ஜனவரி மாதத்திலே தான் தமிழக சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கும், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். ஆனால் இந்த மாதிரி புதிய அரசு பதவியேற்ற பிறகு சற்று வழக்கத்துக்கு மரபுகள் என்பது மாற்றப்படுவதுதான். அந்த வகையிலே இந்த மரபினை மாற்றி தற்போது ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. தன்னுடைய புதிய அரசு குறித்து ஆளுநர் உரை நிகழ்த்துவார் என்றால் கேரளத்திலே அண்மையில் அது போன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே தமிழகத்திலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும்பொழுது ஆளுநர் உரையுடன் தனது அரசு என்னென்ன செய்ய போகிறதை பட்டியலிட்டு கோடிட்டு காட்டி அவர் தன்னுடைய உரையை தொடங்குவார். பிறகு ஆளுநர் உரையின் மீது 2-3 நாட்கள் விவாதம் நடைபெறும். அதன் பின் முதலமைச்சருக்கு பதிலுரை கூறுவார். அதன் பின் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 2வது வாரத்தில் அல்லது 3வது வாரத்திலே தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தயாரிப்பு பணிகள் தற்போதே தீவிரமாக, வெள்ளை அறிக்கை ஒரு பக்கம் என்றால் பட்ஜெட் தயாரிப்பு என்பது இன்னொரு பக்கத்திலே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதிலே ஒவ்வொன்றும் மிக முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் முதலமைச்சர் விஜய்க்கு அனுப்பப்பட்டு அவரது ஒப்புதலுக்கு பிறகு தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது ஒரு 4-5 நாட்கள் நடைபெறும். அதிலே பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்வார். அதன் பிறகு ஒவ்வொரு கட்சியினரும் உரையாற்றுவார்கள். அதன் பின் கடைசியாக முதலமைச்சர் உரையாற்றிய பிறகு பதிலுரையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தான் கொடுப்பார். பட்ஜெட் தொடரிலே என்னென்ன பேசுவது குறித்தும் தற்போதே அதற்கான பணிகள் எல்லாம், தயாரிப்பு பணிகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாம். ஆனால் இதிலே மிக முக்கியமானது, இந்த பட்ஜெட் தொடர் என்பது முதலமைச்சர் விஜய்க்கு மிக மிக முக்கியமானது. என்றால் பல அம்சங்களை அவர் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தற்போது IAS IPS அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட IAS IPS அதிகாரிகள் தமிழகத்திலே அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட பல மாவட்டங்களுக்கு கலெக்டர்கள் மாற்றப்பட்டார்கள். முக்கிய பதவிகள் DGP, கமிஷனர், அதே போன்று உள்துறை செயலாளர் போன்ற பல்வேறு துறை செயலாளர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே மிக முக்கியமாக உள்துறை அமைச்சரின் உத்தரவின்படி பல செயலாளர்கள் மாற்றப்பட்டு நாம் பார்த்திருக்கிறோம். கலெக்டர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணியிலிருந்து தற்போது அடுத்த இந்த ரவுண்ட் முடிந்து விட்டது. விஜய்க்கு முதல் ரவுண்ட் முடித்து விட்டார். அதாவது நிர்வாக அளவிலே மாற்றங்களை செய்திருக்கிறார். அடுத்த ரவுண்ட் என்றால் மக்களுக்கான பட்ஜெட். அந்த பட்ஜெட் தயாரிப்பு பணிகளின் முதல் கட்டம் தான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர், ஆளுநர் உரை, அதன் பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே மிக முக்கியமாக இந்த 2500 ரூபாய் அந்த மகளிர் தொகையை, உரிமை தொகையை கொடுப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படலாம். அதற்கான பணிகள் எல்லாம் தற்போது தொடங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. அது கொடுப்பாரா இல்லது வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி தள்ளி போடுவாரா என்பதும் தெரியவில்லை. எனவே அப்போது அறிமுகமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். அது மட்டுமல்ல, 6 சிலிண்டர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டுக்கு அந்த 6 சிலிண்டர் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஏதேனும் அறிவிப்பு இடம்பெறுமா? அதே போன்று தாய் மாமன் சீர் என்ற வகையிலே 1 சவரன் மோதிரம் வழங்கப் போகிறேன் என கூறியிருந்தார். அதே போன்று தாலிக்கு தங்கம்,
அண்ணன் சீர் என்ற வகையிலே 1 சவரன் தாலிக்கு தங்கம், அதே போன்று புடவை, தரமான புடவை வழங்குவது போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கின்றன. எனவே இந்த வாக்குறுதிகளில் அனைத்தையும் அறிவிக்க பட்ஜெட்டில் அறிவிப்பாரா அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தற்போதே அந்த பட்ஜெட் தயாரிப்பு பணிகள், வெள்ளை அறிக்கை தயாரிப்பு பணிகள் எல்லாம் நிதி அமைச்சக வட்டாரத்தில் நாம் கேட்டபொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆல்டர்னேட் டே, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது தொடர்பான அறிக்கைகள் அனைத்துமே முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்புதலுக்கு பிறகு அதனுடைய பணிகள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னெடுக்கப்படுவதாகவும் நமக்கு நிதியமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது அந்த முதல் ரவுண்ட் ஆட்டத்தை முடித்திருக்க நிர்வாக ரீதியாக IAS IPS அதிகாரிகளை மாற்றுவது போன்ற முக்கிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதுமே பல இடங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிகள் முடிந்துவிட்டது முதல் ரவுண்டிலே. 2வது ரவுண்டிலே தற்போது மக்களுக்கான பட்ஜெட் எப்படி தயாரிப்பது என்ற வகையிலே அதற்கான தயாரிப்பு பணிகள் தற்போது தீவிரமாக முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்தி வருகிறார். எனவே அடுத்த ரவுண்ட் ஆட்டத்திற்கு தயாராகிவிட்டார் விஜய். என்ன அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார் என்பதுதான் தற்போதே அந்த எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பித்திருக்கிறது ஷர்மிளா.